ஓம் நம சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை மந்தாய்க்கு அரோகரா, நாகத்தவன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்கள், பக்தர்கள், மக்கள், குழந்தைகள், வாலிபர்கள் அனைவரும் இன்புற்று வாழ ஈசனை வெட்டிக் கொள்கிறேன். நம சிவாய். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. ஆன்மீக செய்திகள், ஹீலிங், ஆலோசனைகள், வாழ்க்கை கல்வி, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், இறைவனின் அருள் எல்லாம் இந்த தளத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நமச்சிவாய. நான் தவா சிவா, திருவண்ணாமலை. நிறைய சேவைகள், அன்னதான சேவைகள், அடியார்களுடைய அருள் வாக்கு எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக சேவைகள் செய்வதற்கு எனக்கு பாக்கியம் அளித்த என்னுடைய அண்ணாமலையருக்கு ரொம்ப நன்றி. நமச்சிவாய. ஈஸ்வரனுக்கு என்றும் அவருடைய அருள் எனக்கு இருக்கணும். நமச்சிவாய. தொடர்ந்து சேவைகள் செய்யணும். நமச்சிவாய. மனித வளத்திற்கு ஒரு பக்தி மார்க்கம், ஒரு ஞான மார்க்கம் அண்ணாமலையருடைய ஆசையோடு நம்ம பயணிக்கணும். நம்ம என் கூட நீங்களும் பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மனுஷன் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் நிம்மதி. ஒவ்வொரு நாளும் ட்ரஸ்ட்டு, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு மன உளைச்சல் அதிகமாகிட்டே இருக்கு. அதுலேருந்து விடுபடணும். அதில் விடுபடுறதுக்கு எல்லாம் அந்த ஈசனை தான் நம்ம நாடணும். இங்கே தீர்வு கிடைக்காது. நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் பார்வையும் எல்லாம் மேல் நோக்கி ஈசனை நோக்கி பார்த்து நம்மள்கிட்ட இந்த மன உளைச்சலை, குமுறல்களை, குறைகளை இந்த பிரபஞ்ச ஈஸ்வரன் அவர்கிட்ட தான் முறையிடணும். அவர்கிட்ட முறையிடும் பொழுது அவர் அதற்கான தீர்வை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த மன உளைச்சலுக்கு பற்று, ஆசை, பேராசை, காமம், கோபம், அகங்காரம் இதெல்லாம் தான் காரணம். அதிலிருந்து நம்ம விலகி இருந்தோம்னா நமக்கு அந்த மன உளைச்சல் அவ்வளோவா இருக்காது. நம்ம வாழ்க்கையில் நிறைய தினம் நம்ம மனசு வேதனைப்படுது, குமுறுது, ஒரு இடத்துல நிற்க முடியல. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் மன உளைச்சலோடு இருக்கிறாங்க. நம்ம அடையாளம் படுத்திக்கிட்டு நம்ம வாழ்கிறோம். அகங்காரம், நான் இந்த நான் இது நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதனால நமக்கு அந்த அதிகாரத்தை இது பண்ணுறதுக்காகவே நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகும். எப்படி நான் இதை ஏற்றுக்கிறது, இதை நான் எப்படி செயல்படுறது, நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சிந்தனைகள் அதிகமாக அகங்கார எண்ணங்களை வச்சுக்கூடாது. நான் எளிமையானவன், இறைவனோட பிள்ளை, சாதாரண மனிதன். அதனால் தாழ்வு மனப்பான்மையை நான் வச்சுக்க சொல்லலை. அகங்காரம் வேண்டாம், அவ்வளோதான். தாழ்வு மனப்பான்மை வச்சுக்க சொல்லலை. அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு நடுநிலையான ஒரு மனிதத்தன்மை, ஒரு அறச்செயல். அந்த அறம் செயலில் இருக்கும்போது நமக்கு மன உளைச்சல் இருக்காது. அவ்வளோவா நம்ம பழகிக்கணும். நமக்கு எந்தவித அடையாளமும் இல்லை. நம்ம சுத்த சைவ ஆத்மா, எல்லோரும் பரம்பொருளோட சிறு துளிகள், எல்லாரும் சமம், இது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதனால் அகங்காரம் தேவையில்லை. அதே போல் பேராசை நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஒன்று தான். 1000 கோடியில் வீடு கட்டியிருந்தாலும் மகிழ்ச்சி ஒன்று தான். இல்லை, இங்கே ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல வீடு கட்டி அதில் ஒரு எளிமையானவன் அந்த வீட்டில் புகுந்து அவன் அதை அனுபவிக்கும் போது பார்க்கும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மனம் ஒன்று தான் மகிழ்ச்சி. வித்தியாசப்படுது, அவங்க மனசை பொறுத்து இருக்குது.
ஆனால் மகிழ்ச்சி ஒன்று தான். அதனால் அந்த பேராசை தேவையில்லை. அவரவர்கள் மனம் வந்து பொறுத்து அவர் மகிழ்ச்சிகள் இருக்குது. இந்த மனசை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியை உருவாங்கணும். அப்புறம் பேராசை, அகங்காரம் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் கோபம் படுறதுனால வந்து நமக்கு தான் வந்து மன உளைச்சல் அதிகமாகும். கோபத்தை குறைச்சிட்டு அவங்கள மன்னிச்சுட்டு அந்த ஒரு சிக்கல்லேருந்து நம்ம விடுதலை வர்றது தான் உத்தமம். இல்லைன்னா அதே நம்ம நினச்சி நடந்தது ஒரு முறை, நம்ம நினைக்கிறது 1000 முறை, நமக்கு அது துன்பத்தை தான் தரும். அதனால் வந்து நம்ம ஒரு நகைச்சுவை இருக்குது, ஒரு காமெடி பார்க்குறோம், 2 வாட்டி பார்க்குறோம் சிரிக்கிறோம், 3 வாட்டி பார்க்குறோம் சிரிக்கிறோம், 4வது வாட்டி 5வது வாட்டி அந்த காமெடி அந்த வீடியோ தொகுப்பை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வராது. ஏன்னா அது பார்த்து இதாகிடுச்சு. அதுபோல் ஒரு துன்பம் இருக்குது, அதை நம்ம திரும்ப ஏன் அந்த துன்பத்தை நினச்சி நம்ம துன்பப்படுறோம்? அதை வந்து அதுலேருந்து வெளியே வரணும். நம்ம எப்படி ஒரு நகைச்சுவை நமக்கு அந்த பதிவு நமக்கு நகைச்சுவை தரல, நிறைய முறை பார்த்துருந்தேன். அதே போல் ஒரு துன்பமான செயலை வந்து நம்ம திரும்ப பார்த்து துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுலேருந்து வெளியே வந்துடணும். அதனால் கோபத்தை விட்டுடணும். அன்பை செலுத்தணும். அன்பு, கருணை, பாசம், நேசம் அதெல்லாம் வந்து நம்ம அளவோட பற்று கம்மியாக வச்சுருந்தா நமக்கு துன்பம் இல்லை, கோபம் இல்லை. அப்புறம் அகங்காரம், கோபம், காம எண்ணங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கூடாது, அளவாக வச்சுக்கணும். இயற்கை ஓகே, அதையும் மீறி அதுக்கு மேலே அதை வந்து வெறிசெயலாக இருக்கக்கூடாது. அதனால் அதே ஒரு தீவிரமான எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. காமம் எண்ணம் என்பது இயற்கை, அதுக்கு மேலே அதில் நம்ம வந்து தீவிரமாக நம்ம வந்து மனதில் ஏற்றக்கூடாது. அப்புறம் காமம், கோபம், அகங்காரம், அப்புறம் பேராசை, அப்புறம் பற்று. நம்ம எந்த பொருள் மேலே அவ்வளோவா பற்று வைக்கிறோமோ அந்த பொருளால் தான் நமக்கு வந்து கஷ்டங்கள் உருவாகும். எதாக இருந்தாலும் அளவோட, அன்பாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் நமக்கு அது துன்பத்தை தராது. அளவுக்கு மீறினா நம்மளும் நெஞ்சு. அதனால் வந்து தாமரை இலையில் நீர் போல ஒட்டாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் பற்று இருக்கணும். எல்லா பொருட்கள் மீது எல்லாரும் அன்பு, எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒட்டியும் ஒட்டாமல் பற்று இல்லாமல் கொஞ்சம் இருந்தால் தான் நம்மளுடைய மனம் வந்து பாதிக்கப்படாமல் இறைவன் அருளால் ஒரு நிம்மதியாக வாழ்க்கை பயணத்தில் நம்ம பயணிக்க முடியும். ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாயம். மீண்டும் சந்திப்போம். நமச்சிவாயம். அண்ணாமலையாருக்கு அரோகர்.